அடிப்படையில் நான் ஒரு எழுத்தாளருங்கிறதுனால வசனம் வந்து ஒரு படத்தில் பிரதான பங்கு வகிக்கணும் அப்படின்னு எல்லார்ட்டையும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆல்ரெடி இருந்தது. பட் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு எழுத்தாளனா என்னுடைய வசனங்கள் இந்த படத்தில் துருத்திட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அது வந்து இந்த பாத்திரங்கள் பேசுகிறதா தான் இருக்கணுமே தவிர, நான் வந்து எழுதுறதாவோ அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. அதுதான் அந்த படத்தில் நடந்திருக்கு. இந்த படத்தில் நீங்கள் கேட்குற வசனங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்தந்த மக்களிடமிருந்து எடுத்த வசனங்கள் தான். அதனால தான் அதுக்குள்ளே ஒரு அரசியலும் ஒரு நகைச்சுவையும் இயல்பாக இருக்குது. ஸோ அதுதான் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே எல்லா தேட்டர்லையுமே வந்து வசனங்களுக்கு கைதட்டுறாங்க. தொடர்ந்து நிறைய இடங்களில் கைதட்டுறாங்க. நிறைய பேர் வந்து தேட்டர் சைட்லேருந்தே சொன்னாங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி வந்து நிறைய இடங்களில் கைதட்டுறாங்க அப்படின்னு. எனக்கு என்ன சந்தோஷம்னா, எல்லா வசனங்களுக்கு பின்னாடியும் ஒரு சமூக அரசியல் இருக்குது. நிறைய வசனங்களுக்கு பின்னாடி அதை புரிஞ்சு மக்கள் கைதட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒன்றுமே கிடையாது. இது வந்து நமக்கு விரும்பின விஷயத்தை நம்ம எடுக்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து திட்டமிடல்னு ஒன்றுமே கிடையாது. நம்முடைய பயணங்கள் முழுக்க, அதை என்னோடய பயணங்கள் முழுக்கவே எளிய மனிதர்களோடு தான் நடந்துகிட்டே இருக்குது. தொடர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக அவங்களோடய தான் என்னுடைய பயணங்கள் நடக்குது. அதனால் அந்த கதையை அவங்கள்டமிருந்து எடுத்து அவங்கள்ட்டேருந்து சொல்கிறதுனால அது திட்டமிடாமல் அது உண்மைத்தன்மையாக நடக்குது. அது இன்னும் சொல்லப்போனால் இதுதான் என்னால் முடிஞ்சது, இதுதான் எனக்கு வரும். That is a complicated question. Well, I guess there's a tradition. I don't think it's just in Kerala, even in Tamil Nadu, that girls they have to learn dance, and dance definitely makes you more flexible. Dance includes bhava, and so maybe there is some relation between dance, learning at an early age, and further, stepping into acting. ஜாலியாக இருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கேன். லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டராக பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அது அவரோட வைப்பு தான், அது கண்டிப்பாக அது அதிகமாகவே இருக்குது. அந்த தாக்கம் வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண கேமராமேன் சார், ஹீரோயின், அப்புறம் எல்லாருக்கிட்டையுமே, ஆர்ட் டைரக்டர்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அது இருக்கும். அந்த ஒரு எனர்ஜி அவர் நிறைய வைப் அவர். ஆமாம், அது வந்து இயல்பாக நடந்த விஷயந்தான். அதனால் அது ஒன்றும் திட்டமிட்டது கிடையாது. என்னுடைய பேசிக்காக நம்ம பழகக்கூடிய தன்மை நம்ம அப்போ அதுதான் இருக்குது. என்னென்னா, நான் பார்த்த படங்கள் ஒரு பக்கம் எனக்கு வேறு ஒரு மனநிலையையும், இந்த சமூக ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குற விஷயங்கள் வேறு ஒரு மனநிலையும் எப்போவுமே ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஒரு புள்ளியில் இணையும் போது தான் இந்த பேலன்சிங் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது ராஜா சார் பாட்டு இல்லை, ஸோ அதனால் அது பயங்கர எனர்ஜியாக இருந்துச்சு. அந்த நிலாவத்தான் அந்த சாங் ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்கில் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது நான் அந்த சாங் நம்ம நார்மலாகவே பாடுவோம், பட் அதே பாட்டை நம்ம பாடுற மாதிரி விஷுவலாக இது பண்ணும்போது சூப்பராக என்ஜாய் பண்ணேன். அந்த சாங்கும் அப்புறம் இதயம் ஒரு கோயில் இருக்குது, ராஜா சார் பாட்டெலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பண்ணது நான். The character. Not that in the very first day of the shoot I could get into the character. There were scenes which I actually had not faced in real life, but because the director inspired me and helped me emote it, and I don't know,